எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி உடனே எல்லாம் சிக்கன் அதெல்லாம் வந்து ஈவினிங் நாங்கள் ரெடி பண்ணுவோம். வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தாங்களா? என்னென்ன நாடுகளை போகுது? லண்டன், கனடா செய்கிறதா? இது நாங்களே தயாரிக்கிறது. நல்ல அந்த அதுகளுக்கு எல்லாமே எல்லாம் இது எங்கள் எல்லா இடம் கொடுக்குறதா? மண்சட்டியில் அப்படி ரேட்டாக சமைச்சு போட்டு அப்படியே தூக்கி வைக்கிறதா இந்த ஐடியா. ஆவாரம் மக்கள் எல்லோரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நல்லெண்ணெய் மல்லிப்பாங்க எல்லாம் நீங்களா செய்கிறது? நாங்களே செய்கிறோம். பானிபூரி செய்கிறோம், சாண்ட்விச் செய்கிறோம், சிக்கன் ராப் செய்கிறோம். இன்றைக்கு இந்த சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்குடன் எங்களுடைய அந்த உள்ளூர் உற்பத்தியான மிக முக்கியமான உற்பத்தி இந்த யூஸ் பண்ணுறோம். குரக்கன் கூழ். வணக்கம் உறவுகளே, இந்த காணொலியில் வந்து நாங்கள் பார்க்க போகிறது உங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கு மலைகளோடு உறவாடு. அதாவது வந்து யாழ்ப்பாணத்தில் காங்கேசந்துறையில் ஒரு சீ சைட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு சிறந்த ஒரு அனுபவமாக இருக்க போது இப்போ தான் இது வந்து ஆரம்பமாக இருக்கின்றது. உணவுகள், எங்களுடைய பாரம்பரிய கலாச்சாரம் சம்பந்தமான பொருட்கள் அப்படி என பல விடயங்களை விற்கின்றார்கள். மக்கள் எல்லோரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். முழுமையாக காணொலியை பாருங்கள். என்னென்ன விடயங்கள் வந்து என்னென்ன உணவுகள் வந்து செய்கிறாங்கள் என்று இன்னும் பல கடைகள் வர இருக்குது. முக்கியமான விடயங்களாக அனைத்தையும் தொகுத்து இந்த காணொலியில் பதிவேற்றம் செய்திருக்கின்றேன். என்னோட சேனலுக்கு வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். காங்கேசன்துறை கடற்கரைக்கு அருகாமையில் மிகவும் சிறப்பாக அலையோடு உறவாடுன்ற ஒரு உணவு திருவிழா வந்து இன்று, அதாவது ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு ஆரம்பமாக இருக்குது. இப்போ சரியாக நேரம் 9:20 அந்த மாதிரி இருக்கும். மக்கள் இப்போது வேற தொடங்கி இருக்கின்றார்கள். என்ன மாதிரி அந்த உணவு திருவிழா இருக்க போகுது என்பதை வந்து காணொலிக்குள்ளே போய் நாங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். இதில் அது சம்பந்தமான பதாதை வந்து போடப்பட்டிருக்கின்றது. இசை கச்சேரியும் வந்து பின்னேரம் போல் நடைபெறப் போகிறது. அது சம்பந்தமான விடயங்களும் இதில் போடப்பட்டிருக்கின்றது. தற்போது அந்த நிகழ்ச்சியானது ஆரம்பமாகி நடைபெறுகின்றது. அந்த வகையில் பாரம்பரியத்தை உணர்த்துகின்ற வகையில் முன் வைக்கப்பட்டுள்ள அந்த பலகைகளும் ஓலைகளால் பின்னப்பட்டு அலையோடு உறவாடு என்ற ஒரு ஹெட்டிங்கோடு வைக்கப்பட்டிருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. உள்ளூர் உற்பத்தி தொடர்பான கடைகள் போடப்பட்டிருக்கின்றன. அதே போல் மற்றும் எங்களுடைய பாரம்பரிய உணவுகளோடு சேர்ந்ததான கடைகள் மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் எல்லாமே இதில் இருக்குது. இப்போ தான் ஆரம்பமாகி கொண்டிருக்கின்றது. வணக்கம் அண்ணா. வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து இப்போ ஆரம்பமாகி கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது சம்மந்தமாக என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள், என்னென்ன வகையான உணவுகள் என்று நீங்கள் பிளான் பண்ணியிருக்கிறீங்க? இந்த அலையோடு உறவாடு என்ற நிகழ்ச்சியானது வலிகாமம் வடக்கு பிரதேசவையும் வடக்கு மாகாண சுற்றுலா பணியாக இணைந்து இன்றைக்கு இந்த சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்குடனும் சுற்றுலாத்துறையின் முன்னணியான மாவட்டமான யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தலைநகரமாக இருக்கிற காங்கேசந்துறை சுற்றுலாத்துறையில் ஒரு முன்னணியான ஒரு கடற்கரை பீச்சாக இருக்கிறதால இன்றைக்கு இந்த வருடத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை மக்கள் தங்களுடைய உல்லாச வாழ்க்கையை அனுபவிக்க எங்களுடைய கிராமிய உள்நாட்டு உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதற்கான ஒரு சந்தை வாய்ப்பாகவும் எங்களுடைய பாரம்பரிய உணவுகளை உண்பதற்காகவும் ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடு ஒன்றை செய்திருக்கிறோம். அந்த வகையில் இந்த முழுமையான ஏற்பாடுகளை இந்த மக்களுக்கு, இன்றைய வியாபாரிகளுக்கு எல்லாமே இலவசமான ஒரு அமைப்பாக வழங்கியிருக்கின்றோம். மக்கள் தங்களுடைய இன்றைய வருடத்தின் இறுதி ஞாயிறை கவர்ச்சிகரமாகவும் மகிழ்ச்சிகரமான ரம்மியமான இயற்கை கடற்கு நிறைந்த காங்கேசந்துறை கடற்கரையை பயன்படுத்துவதன் மூலமும் எங்களுடைய சிறுவர் விளையாட்டு அரங்குகளை பயன்படுத்துவதன் மூலமும் பயன்படுத்த முடியும். அதே போன்று மாலை நேரங்களில் இன்னிசை நிகழ்ச்சி, எங்களுடைய கிராமிய பண்பாட்டினுடைய ஒயிலாட்டம் குயிலாட்டம் போன்ற நிகழ்வுகளும் இடம்பெறும். எத்தனை மணி அளவில் அந்த நிகழ்வுகள் நடைபெறும்? 3 மணி அளவில் நிகழ்வுகள் ஆரம்பமாகி இறுதி வரை 8 மணி வரை நடைபெறும். சரி அண்ணா, இந்த பயிர்வை மிகடமை நன்றி. இப்போ நாங்கள் தற்பொழுது ஆரம்பமாகி நடக்கிற அந்த உணவு திருவிழாவில் என்னென்ன மாதிரியான ஐட்டங்கள் இங்கே விற்கிறாங்க என்பது சம்பந்தம் வந்து நாங்கள் கேட்டறிஞ்சு கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான அந்த பொருட்கள் வந்து விற்கப்படுகின்றதை வந்து பார்க்குறோம். உங்களுக்கு இந்த முட்டமா எல்லாம் விற்கிறாங்க பாருங்கள். அதே மாதிரி டீ எல்லாம் இதில் ஆற்றி கொடுக்கப்படுகின்றது. இங்கால அப்படி நாங்கள் வந்து பார்த்தோம்னா பரோட்டா, தோசை, இட்லி அப்படியான ஐட்டம்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க, விற்கிறாங்க. என்னென்ன விற்கிறீங்க?
இட்லி பரோட்டா தோசை மற்ற கடலை வடை உளுந்து வடை ரோல்ஸ் சிக்கன் கொத்து சிக்கன் கொத்தெல்லாம் போடுவீங்க 2 மணி பிறகு சிக்கன் கொத்து சிக்கன் கொத்தெல்லாம் போடுவீங்க அப்போ இரவு என்ன பிளான் பண்ணிக்கிறீங்க இரவு பரோட்டா சிக்கன் கொத்து கடையில் எல்லாம் எல்லாம் போடுவீங்க அப்போ இன்றைக்கு இப்போ தான் எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்களா என்ன வடைக்கு ஆயுதப்படுத்துறீங்க வடை காய்கப்படுத்துகிறோம் அது நார்மலாக இப்போ இது இந்த 3 ஐட்டமும் எடுக்கலாம் இப்போ நாங்கள் ஒரு வித்தியாசமான ஐட்டம்ஸ் செஞ்சு கொண்டிருக்கிறோம் வணக்கம் ப்ரோ என்னென்ன ஐட்டங்கள் வந்து செய்கிறீங்க நாங்கள் இன்றைக்கு கூழ் போடுறோம் கூழ் சூப் கூலண்டா என்ன மாதிரியான கூழ் போடுறீங்க இது நாங்கள் வந்து இன்றைக்கு மச்ச கூழ் ரெடி பண்ணுறோங்க மச்ச கூழ் ரெடி பண்ணுறீங்க என்னென்ன போட்டிருக்கீங்க இதில் நண்டு போட்டிருக்கோம் கலவா மீன் போட்டிருக்கோம் மீன் போட்டிருக்கீங்க மரவள்ளி கிழங்கு முருங்கையில் பைத்தாங்காய் இறால் போட்டிருக்கோம் இப்போ ஒடியல் மாவு ரெடியாக இருக்குது ஒடியல் மாவு ரெடியாக இருக்குது ஒடியல் மாவு ரெடியாக இருக்குது அதை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் என்ன மாதிரி என்ன விலை கொடுக்க போகிறீங்க இங்கே வந்து நான் இன்னொரு கடை இருக்காங்க கடையில் நாங்கள் 400 விற்கிறோம் இந்த இடத்துல 250 ரூபாய் கொடுக்க போகிறோம் எங்கே கடை உங்களோட கடை இந்த கடை வந்து இப்போ கல்சவனா ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது ஆனால் இந்த கடை இப்போ பீச்சுக்கு முன்னுக்கு ஒரு கடை ஓப்பன் பண்ண போகிறேன் ஜனவரி மாதம் பீச்சுக்கு முன்னுக்கு ஓப்பன் பண்ண போகிறேன் அதுக்காண்டி இந்த விளம்பரத்துக்காண்டி நான் செய்கிறேன் இதை காட்டுங்க வேற வந்து கடை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் பண்ண போகிறேன் ஜனவரி மாதம் ஓகே அதை பற்றி சொல்லுங்க இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அது இதில் வந்து இருக்கு ரைஸ் ஐட்டங்கள் இருக்கு ரைசங்கரி ஐட்டம் இருக்கு எல்லாம் மண்சட்டியில தான் சமைக்க போறேன் மண்சட்டியில தான் சமைக்க போறேன் மண்சட்டியில சமைச்சு அப்படி தூக்கி பண்ண அந்த வேற பாத்திரத்தை சமைச்சு மண்சட்டி மாற்ற மாட்டேன் மண்சட்டில அப்படி ரேட்டா சமைச்சு போட்டு அப்படியே தூக்கி வைக்கிறதா இந்த ஐடியா போட்டு கொடுப்பேன் நான் மண்சட்டியில தான் சமைக்க போறேன் நான் ரைசங்கரியை மற்ற ஃப்ரைட் ரைஸ்கள் இருக்கு கொத்து இருக்கு டொல்பின் கொத்து இருக்கு கூல் ஐட்டம் இருக்குது நிறைய கூல் 2 விதமாக செய்ய போகிறோம் ஒன்று ஸ்பெஷல் கூல் உண்டு நார்மல் கூல் உண்டு அங்கே வந்து 400 நார்மல் கூல் ஸ்பெஷல் கூல் வந்து கொஞ்சம் இறால் நண்டு கொஞ்சம் பெரிய இறால் அப்படி ஸ்பெஷலாக போட்டு அது 600 வரும் கூலெல்லாம் உடனே சொன்னோன்னா உடனே செஞ்சு தர மாதிரி ரெடி பண்ண எல்லாம் ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம் பாரம்பரியமான உணவு உண்டு தானே 10 நிமிஷம் காணும் 10 நிமிஷம் காணும் எனக்கு ஒரு 10 நிமிஷம் காணும் அந்த கூல் ரெடி பண்ணி தரதுக்கு எல்லாம் உடனே தான் செஞ்சு தருவேன் உடனே இன்றைக்கு இதை கூலை விட என்னென்ன ஐட்டம் விற்க போகிறீங்க கூல் எக் சூப் இருக்குது சிக்கன் சூப் இருக்குது மற்றது சாண்ட்விச் எக் சாண்ட்விச் போடுறேன் என்னென்ன விலையில் கொடுத்து கொள்ள போகிறீங்க சாண்ட்விச் வந்து 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன் என்ன சாண்ட்விச்சில் என்னென்ன போட்டுருக்கீங்க இப்போ சாண்ட்விச் எக் சாண்ட்விச் மட்டும் போட்டிருக்கேன் எக் சாண்ட்விச் மட்டும் போட்டுருக்கீங்களா இது இப்போ ஒரு செட் வந்து 100 ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஒரு செட் 100 ரூபாய்க்கு இப்போ மக்கள் இன்னும் இன்றைக்கு 28 மணி வரை இருக்கக்கூடிய அதிகமான மக்கள் வர போயிடும் அதுக்கேற்ற மாதிரி இந்த கூழ் காணுமா இல்லை இங்கே எல்லாம் ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு உடனே உடனே அளவாக ஹீட் பண்ணி கொடுப்பேன் நல்லா ஹீட் பண்ணி கொடுப்பீங்க என்ன ஆமாம் சரி ஓகே உங்களோட நீங்கள் பார்க்குறதா கூழ் இப்போ ரெடி ஆகும் சரி நாங்கள் அந்த கூழில் வேறு தயாரிக்கிறத வந்து பார்க்கலாம் அப்போ நீங்கள் வந்து இதில் நீங்கள் ஒடியல் மா போட போகிறீங்க இதில் ஒடியல் மா போடாது இந்த கூழில் தன்மை வரும் நல்லா இருக்கும் பார்க்க இந்த ஒடியல் மா வந்து போட போகிறார் பாருங்கள் முழுக்க முழுக்க உடனே நீங்கள் கேட்குறதுக்கு அப்படியே மேக் பண்ணி தருவார் இதில் வந்து ஒடியல் மாவை வந்து சேர்க்குறார் பாருங்கள் கொதிக்க கொதிக்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கு வாங்கினதா இல்லை ஃப்ரெஷ் இல்லை எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி உடனே எல்லாம் போட்டு அந்த கூழை வந்து தயாரிக்கிறார் ஒடியல் மாவு போட்டால் தான் அதுக்கு கணக்காக வேறு மேன் எவ்வளோ நேரம் வேணும் கொதிக்க விடணும் முடிஞ்சு ஓகே சரி ப்ரோ ஓகே ஒடியல் குழுக்கு அப்புறமா வந்து என்ன ஐட்டம்ஸ் வந்து செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் தங்கச்சி வணக்கம் அண்ணா என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் செய்கிறீங்க என்னென்ன ஐட்டம் வந்து கொடுக்க போகிறீங்க இன்றைக்கு நாங்கள் பானிபூரி செய்கிறோம் சாண்ட்விச் செய்கிறோம் சிக்கன் ரேப் செய்கிறோம் மொஜிட்டோ செய்கிறோம் கேசரி கேக் ஐட்டம் அந்த மாதிரி செய்கிறோம் அதெல்லாம் சரி இப்போ என்ன நீங்கள் இப்போ செஞ்சு இப்போ வெட்டி கொண்டு இருக்கிறீங்க கேசரி கேசரி செஞ்சுருக்கோம் பானிபூரிக்கு ரெடி பண்ணியிருக்கோம் பானிபூரி வந்து என்ன இது உரைப்பாக தான் செய்ய போகிறீங்க வேறு என்ன செய்ய போகிறீங்க கொஞ்சம் புளிப்பா அந்த மாதிரி செய்ய போகிறீங்க அப்போ இரவு நைட்டுக்கு என்ன மாதிரி எல்லாமே இந்த ஐட்டம் ஃபுல்லாகவே இருக்கும் இதே ஃபுல்லாக இருக்கும் சிக்கன் ரேப் சிக்கன் அதெல்லாம் வந்து ஈவினிங் நாங்கள் ரெடி பண்ணுவோம் அது என்ன மாதிரி செய்ய போகிறீங்க சிக்கனில் ரொட்டி போட்டு அந்த மாதிரி சவர்மா டைப்பில் செய்ய போகிறீங்க நீங்கள் வந்து உங்களோட கடை எங்கே வேறு எங்கே அது இருக்கா இல்லாட்டி இல்லை நாங்கள் இது ஃபன்னாக தான் தொடங்கினாங்க ஃபுல்லாக சிப்லிங்ஸ் எல்லாரும் சிப்லிங்ஸ் ஓகே சிப்லிங்ஸாக சேர்ந்து ஃபன்னாக தொடங்கினாங்க
ஃபர்ஸ்ட் டைம். கடைகள் அப்படி வேண்டியில்லை, சும்மா பிளான் பண்ணி இருக்கா செய்வோம் உண்டு. ஆல்ரெடி இது சம்மந்தமாக உங்களுக்கு அனுபவம் இருக்கா? கேக் செஞ்ச அனுபவங்கள் இருக்கு. மெட் ஐட்டம்ஸ் சவர்மாதுகள் சும்மா ஃபங்க்ஷன் இருந்தா வீட்டில் அந்த மாதிரி செய்வோம். செஞ்சுக்கிறீங்க, அப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே பா, எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு. சரி, உங்களோட அந்த முயற்சி வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே, கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுங்க. ஓ ஷுவர் ஷுவர். ஓகே தங்கச்சி. ஓகே, இவங்க அந்த ப்ரைஸ் லிஸ்ட் வந்து இதில் போட்டுக்கிறாங்க, அதே மாதிரி நாங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து இன்னும் கடைகள் வந்து இப்போ காலை என்றபடியால் இன்னும் வந்து ஓப்பன் பண்ண படையில் இதுலேயும் வந்து பார்க்கலாம். ஒடியல் கூழ் வந்து தயாரிக்க போயினோம், அது சம்மந்தமான பதாதைகள் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இங்கால நாங்கள் பார்த்தோம்னா வளமையாக நாங்கள் சாப்பிடக்கூடிய அந்த ஐட்டம்ஸ்கள் இருக்குது. அதை வந்து மோதகம் வச்சுக்கிறாங்க, அதே மாதிரி ரோல் ஐட்டம்ஸ் அப்படி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி வடை சுடப்பட்டு கொண்டு இருக்கிறது பாருங்கள். அந்த கடற்கரையோடு சேர்ந்த மாதிரி கடைகளெல்லாம் போடப்பட்டிருக்குது. இன்னும் நேரமாக ஆக அந்த வியாபாரங்களும் அதே மாதிரி அந்த ஃபன்னான விடயங்களை நிறைய இங்கே செட் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளுக்காக அந்த கேம்ஸும் இருக்காம். அதே மாதிரி இரவில் வந்து சினிமா பாடல்கள் அப்படி எல்லா பாடல்களும் சேர்ந்த மாதிரியான நிகழ்ச்சிகளும் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நடைபெற போகிறது. வணக்கம். என்னென்ன மாதிரியான ஐட்டங்கள் வந்து நீங்கள் விற்க போகிறீங்க? நாங்கள் எள்ளுப்பாக கொண்டிருக்கிறோம். காட்டுங்க அப்போ, காட்டினா தான் தெரியும். நீங்களா செய்கிறதா? எங்கே இருக்கு உங்களோட கடை? சரி, என்னென்ன கொண்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள். சைபர் 77 91 98 113 தொடர்பு கொண்டா நாங்கள் பலகார வகைகளும் கூடுதலாக செய்கிறோம். நாங்கள் என்னென்ன இதில் நீங்கள் இன்றைக்கு என்ன சேல்ஸ் பண்ண போகிறீங்க? எள்ளுப்பாகு, ஓகே, வடகம், ஊறுகாய், பானிப்பனாட்டு. இது என்ன இது போதிலுக்கு? இது பானிப்பனாட்டு. அது என்னது? பானிப்பதாட்டு. ஆச்சு. அது என்னதுக்கு யூஸ் பண்ணுற? அதை சாப்பிட்றதுக்கு நார்மலாக சாப்பிடலாம். உரைப்பு இனிப்பெல்லாம் சேர்ந்தது. இது என்ன இது? ஆவாரம்பூ கோப்பின்றது என்னது? இது சலட் யூஸ் பண்ணுற பவுடர். இது அப்படியே இதெல்லாம் சுடுதண்ணிலையும் யூஸ் பண்ணலாம், டீ கப்பிலும் போட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி கொடுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அது நாவல் கோப்பி இருக்குது. நாவல் கோப்பி இருக்குது. கூப்பங்காய் வடகம் இருக்குது. என்ன வடகம் இது? கூப்பங்காயில் செய்கிற வடகம். ஓகே ஓகே ஓகே. கொலஸ்ட்ரால் இருக்கிறார்கள் வந்து இந்த வடகம் சாப்பிடலாம். ஓகே, மற்ற என்ன கோப்பி சொல்லுங்க? நாவல் கோப்பியா? நாவல் பழத்தில் செய்கிறதா? இதே எடுத்து நாங்கள் நாவல் கோப்பியா பவுடர் எடுத்து கொடுக்குறோம். சலட் அதை யூஸ் பண்ண முடியாது. அப்படி இருக்கு என்ன? வணக்கம் அக்கா. என்ன மாதிரி நீங்கள் இது நீங்களா செய்கிற பேக்குகளா? நாங்களாக செய்கிறோம், வீட்டை வச்சு செய்கிறீங்க. என்னென்ன மாதிரி விலைகள் இருக்குது? இது வந்து 1200 ரூபா. 1200 ரூபா. இதுக்கான மெட்டீரியல் அந்த இதுகள் எல்லாம் போட பண்ணி எடுக்கிறீங்க? கொழம்புல எடுக்கிறேன். கொழம்புல எடுக்கிறீங்க. ஓகே ஓகே. இது வந்து 1000 ரூபா. இது 1000 ரூபா. எங்கே இருக்கு உங்களோட அந்த நீங்கள் கடை? சூளாம்பதி தெளிப்பலையில் இருக்குன்னு. இது ஃபுல்லாகவே வந்து அப்படி நீங்கள் செய்த பேக்குகள் தானே? வேறு இடங்களையும் கொடுக்குற நீங்களோ? கடையில் கொடுக்குறீங்க. உங்களோட என்னென்ன விலைகளில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களோட பேக்குகள்? 500 இருந்து இருக்கு என்ன? வணக்கம் அக்கா. வணக்கம். என்னென்ன மாதிரி இந்த நீங்கள் என்னென்ன பொருட்கள் விற்க போகிறீங்க? இதில் என்ன இருக்குது? நாங்கள் வந்து உள்ளூர் உற்பத்தி செய்கிறோம். அன்பேசிவம் என்ற பேரில். அன்பேசிவம் இடம் வந்து சங்கான டிவிஷன். ஓகே. மூளாய் பொன்னாலையில் செய்கிறோம். மூளாய் ஹாஸ்பிட்டல் வீதி செய்கிறோம். மோர் மிளகாய் செய்கிறோம். மோர் மிளகாய். தரமாக செய்கிறோம். மற்ற இது வடகம் செய்கிறீங்களா? வாழைப்பூ வடகம். பாவக்காய் வடகம் செய்கிறோம். பாவக்காய் வடகம் செய்கிறீங்க. மூலிகை வடகம்ன்றது அது என்னது? அதெல்லாம் செய்து. இது என்ன இது இப்படி வச்சுக்கிறீங்க? இது வந்து குரக்கன் கூழ். பார்க்கலாமா? செஞ்சிட்டீங்களா? குரக்கன் கூழ் என்ன? ஓகே ஓகே ஓகே. சரி சரி. அது என்ன விலைக்கு கொடுத்து கொள்றீங்க? கப் வந்து 80. அதெல்லாம் சேர்த்து செய்கிறீங்க. தேசிக்காய் ஊறுகாய் கடையிலுக்கும் கொடுக்குறீங்க? வெளிநாட்டுக்காரருக்கும் வந்து தொகையா? உங்களோட அந்த நம்பருக்கு தொடர்பு வேண்டாம். தெரியும். ஓகே. இப்போ நாங்கள் உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்கணும், அதுக்காக இந்த நம்பரை நாங்கள் போட்டிருந்தா எல்லோரும் பார்ப்போம், உங்களை தொடர்பு கொள்ளிக்கணும். பெனாட்டும் செய்கிறீங்களா? பெனாட்டும் எங்கே
உங்களோட அங்கே இடத்துலேயே செஞ்சு செய்கிறீங்களா எல்லாம் சரி சரி ஓகே வாழ்த்துக்கள். இப்போ நாங்கள் வந்து முக்கியமான சில ப்ராடக்ட் இருக்குது. இது வந்து வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்தோம். லண்டன், அதே மாதிரி என்னென்ன நாடு, லண்டன், கனடா, ஃப்ரான்ஸ் எல்லாத்துக்கும், ஜெர்மன் எல்லாத்துக்குமே ஏற்றுமதி செய்து அந்த வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறது என்னென்ன ப்ராடக்ட்ன்றதை வந்து நாங்கள் பார்க்கலாம். என்னென்ன மாதிரியான பொருட்கள் வந்து நீங்கள் வீட்டுக்கு கொள்றீங்க? நாங்கள் ஹோப்பாயில் இருந்து வந்திருக்கிறோம். ஹோப்பா நியூட்ரி ஃபுட் பேக்கேஜ், ஹோப்பா கிறிஸ்டியன் குழந்தைகிட்ட நியூட்ரி ஃபுட் பேக்கேஜ் உண்டு. அது தமிழ் விரிவாக்கம் சத்துணவுகளை உற்பத்தி செய்கிறேன். சத்துணவு உற்பத்தி செய்து பொதை செய்கிறேன். என்னென்ன மாதிரியான விஷயங்கள், என்னென்ன உணவுகள் அதை சொல்லி ஒன்று நாவல் வித கோப்பி செய்கிறோம். காட்டுங்க அதை. இது நாவல் வித கோப்பி. நாவல் இதில் வந்து கோப்பி செய்கிறீங்க. இது வந்து நீரிழிவு நோயாளருக்கு செய்யப்படுது. ஓகே, நல்ல விஷயம். கொஞ்சம் குறைக்கும் இதை குடிக்க. சுடுதண்ணிக்க போட்டு குடிக்கணும். வேறு என்ன ஐட்டம்ஸ் இருக்குது? வேறு இது நாவல் விதையை பவுடர் ஆக்கி, கோப்பி கொட்டையை போடாமல் நாவல் விதையை போட்டு பவுடர் ஆக்கி சரி கோப்பி கொட்டை வறக்கிற மாதிரி தான். ஓகே, கோப்பி கொட்டையை போடாமல் கோப்பி கொட்டைக்குரிய சாமானம் இல்லாமல் நாவல் விதை உள்பரப்பு, நாவல் விதை உள்பரப்பு, கொத்தமல்லி சீரா போட்டு வறுத்து திரிக்கும். ஓகே, திரிச்சு போட்டு காலை மேலே குடித்தா சரி. இது வந்து முருங்கை இலை பவுடர். இது ஒரு நல்ல விஷயம். முருங்கையில் வந்து இப்போ நிறைய முருங்கையில் கறி முருங்கையில் ஓகே பவுடர் ஆகிக்கிறாக்கு. இது சாப்பாடுகளுக்கேயும் போடலாம், தோசை அதுகளுக்கேயும் போடலாம். தோசைக்கேயும் போடலாம். அதை விட சுடுதானிக்கேயும் போட்டு குடிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிராக்கு இந்த மாதிரி முருங்கை பவுடராக போடணும். கப்புக்கா போடலாம், கப்புக்கா போட்டு குடிக்கணும். முருங்கையில பவுடரை உடலை எடையை குறைக்கும். அதில் என்னென்ன நன்மைகள் வருதுன்றது இதில் கிடக்கு. சாப்பாடுக்கேயும் போடலாம், அல்லாட்டா சுடுதானிக்கு போட்டு குடிக்கும். இதெல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறேன் கொடுக்குறேன். நீங்கள் வெளிநாடு என்னென்ன நாடுகளுக்கு போகுது? லண்டன், கனடா. லண்டன், கனடாக்கெல்லாம் இந்த ஏற்றுமதி போகுது. நல்ல விஷயம். ஜெர்மன் எல்லாம் போகுது. நல்லா ஜெர்மன் எல்லாம் போகுது. அது யார் நீங்களே ஏற்றுமதி செய்து கொள்வது? சொந்தக்காரன் வைக்கிறோம், நாங்களும் ஏற்றுமதி செய்கிறோம். அங்கே கடைகளும் இருக்குது, கடைகளும் இருக்குது. நல்ல விஷயம். வேறு என்ன ஐட்டம்? இது ரசா பவுடர். ரசம் கரிமங்காய்ச்சல், முதுகுவலி அதெல்லாம் அதுகளுக்கு பயன்படுத்தலாம். அதே இது ராசவலிக்கு நாங்கள் பவுடர் செய்கிறோம். புதுசாக இருக்குது. இது என்ன மாதிரி போட்டு டீ அப்படி குடிக்கிறேன்? இது வந்து கடைகின்ற கறி களி அந்த நாங்கள் ராசை கிழங்கு இல்லாமல் அதை போட்டும் கிண்டலாம். கடை இல்லாமல் இது ஐஸ்கிரீம், பிஸ்கெட், கேக்கு அதெல்லாம் போடலாம். அதுகளுக்கும் நாங்கள் போடலாம். ஒரு 6 ப்ராடக்ட் செய்யலாம். களை புட்டு, பிஸ்கெட், கேக்குகள் எல்லாத்துக்கும் போடலாம். கணக்கு இதில் இது நல்ல சத்து இருக்கு. சின்ன பிள்ளைகள் பெரிய ஆக்கள் தாங்க கோதம்மாவோட இதில் சத்து இருக்கு. ஆவாரம்பு இது என்னத்துக்கு நீங்கள் போட்டு பிடிக்கலாம். சொல்லுது. இது என்ன மருத்துவ குணம் இருக்கு? என்ன நீரிழிவு நோயை குறைக்கும். நீரிழிவு நோயை குறைக்கும். இது வேப்பம்பு வடகம். வேப்பம்பு வடகம் அதுவும் செய்கிறீங்களா? இது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது. இதுன்ற மூலப்பொருள் வந்து துவரம்பு. இது வந்து முசு முசுக்க கொஞ்சம். எத்தனை பேர் வேலை செய்யணும் உங்களோட இதில்? 10 பேர் வேலை செய்யணும். 10 பேர் வேலை செய்யணும். விஷயங்களுக்கு சைபர் 66 289 170. இப்போ நாங்கள் பார்த்தோம்னா கஜு ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி விதைகளும் வந்து விற்கப்படுகின்றது. அப்படி இங்கேயும் பார்த்தோம்னா முக்கியமான எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகள் இருக்கிறத வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. சந்நிதி தயாரிப்புகள் என்று போட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் விற்கிறதை வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்குது. இப்படியே நாங்கள் பார்த்தோம்னா அதே மாதிரி பலகாரங்களும் வந்து விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களை செய்து பேக்கெட் பண்ணி விற்கின்றார்கள். அதே மாதிரி எங்களை பார்த்தோம்னா உள்ளூர் உற்பத்தி அவர்களை தயாரித்து வச்சுக்கிறார்கள். கேட்கலாம். வணக்கம் அக்கா, என்னென்ன பொருட்கள் நீங்கள் விற்கிறீங்க? நாங்கள் வந்து அச்சல் நீர்வேலில் வசிக்கிறோம். நாகேந்திரன் பூலோராசா. எங்களோட உற்பத்தி நிறுவனத்தின் பேர் வந்து கேஎம் ப்ராடக்ட். என்னென்ன ப்ராடக்ட்கள் விற்கிறீங்க? நாங்கள் மாம்பழம் நெக்டர், அலோவேரா நெக்டர், மிக்ஸ் ஃப்ரூட் நெக்டர், கூடைப்புல் நெக்டர், பல்வேரா நெக்டர்,
டேட் ஸ்ப்ரிங், இந்த நெல்லிக்ரஸ், நெல்லிக்கோடியல், நெல்லிக்காயில இருந்து நாங்கள் அடிக்கிற நெல்லிக்கோடியல். இது நீங்களே தான் செய்கிறதா? நாங்கள் தான் செய்கிறது. நெல்லிக்காயிலேருந்து தான் அடிக்கிறோம். நெல்லிக்காயிலேருந்து நீங்கள் அடிக்கிறீங்க. எல்லாமே இது நீங்கள் இங்கே யாழ்ப்பாணம் எல்லா கடைகளும் போடுறதா? யாழ்ப்பாண கடைகளுக்கு போடுறோம் நாங்கள். வேறு எங்கெங்க? நம்பர் தான் அதில் இருக்குது. வேறு எங்கெங்க? கொழும்பு அங்காளி சைடுகளும் போடுறதோ இல்லை யாழ்ப்பாணம் மட்டும்தான்? யாழ்ப்பாணத்தில் போடுவோம். அதே மாதிரி உள்ளூர் உற்பத்திகள் வந்து செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அதில் நாங்கள் பார்த்தோம்னா உள்ளூர் பனை கொண்டு வெள்ளை ஓலைகளை கொண்டு செய்யப்படுகின்ற அந்த உற்பத்திகள். எங்களுடைய அந்த உள்ளூர் உற்பத்தியான மிக முக்கியமான உற்பத்தி இந்த பெண்ணை சம்மந்தமான உற்பத்தி கேட்டறிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் அம்மா. என்னென்ன ஐட்டங்கள் வந்து விற்கிறீங்கள்? நான் பெருசார் உற்பத்தியான ஓலையில் செய்கிற பொருட்கள் எல்லாம் இடியப்பத்தட்டு. நீங்கள் மட்டும் அது செய்கிறது இல்லாட்டி ஆக்கள் எல்லாம் வச்சு செய்கிறீங்களா? ஆக்கள் எனக்கு செய்து என்னோட பழைய நாட்கள் அவையிட்டு நீங்கள் பழக்கிற நீங்கள் சொன்னீங்க. வளவளராக இருக்கிறேன் நான் பிரதேச செயலம் மூலம். என்னென்ன விலைகளில் இதில் நீங்கள் வித்து கொள்கிறீங்க? இல்லை நாளுக்கு நாள் இப்போ இந்த பட்டியெல்லாம் 120 ரூபா விட்டு அப்படி ஓலைச்சார் விலை கூட கூட ஓ இதுவும் விலை கூடிக்கொண்டே இருக்கு. இது எங்கே இந்த இதில் எடுக்கிறீங்களா? ஓலையிலங்க இங்கே ஆக்கள்கிட்ட சொல்லி வாங்குறது? சொல்லித்தான் எடுக்கிறது. இப்போ இந்த காலத்தில் கொஞ்சம் கிடைக்குது இல்லை, இருக்கிறத வச்சு இப்போ செய்து கொண்டே இருக்கிறேன். அதெல்லாம் நிலம் விலை கூட. ஏற்றுமதிகளும் செய்கிறீங்களோ? ஏற்றுமதிக்கு இப்போ தான் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் உள்ளூராக்கள் வந்து வெளியில் நிற்கிற ஆக்களுக்கு வாங்க அனுப்புறது. அதே மாதிரி எல்லாத்தின விலைகளும் இதில் ஒட்டி இருக்கிறீங்களே? சுலவுகளோட விலை தட்டுப்பட்டி, நீத்துப்பட்டிகள், மூடல் பட்டிகள், இந்த டிசைனாக செஞ்சுருக்கீங்க. போட்டிகளுக்கும் போடுறோம் நாங்கள். பெருசு கிடைக்கும். தொப்பியும் இருக்குது. அப்படி பல வகைகளும் விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பல வகைகளை கொண்டு கட் பண்ணி அதுக்கு தூள் உப்புகளும் போட்டு விற்று கொண்டிருந்தார்கள். இப்போ தொடக்கப்பட்டிருக்கின்றபடியால் இன்னும் போக போக அந்த ஆக்கள் வர்றதும் மக்கள் வர்றதும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே மாங்காய்கள் வந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. வணக்கம். என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் உங்களோட சொல்லுங்கள். ஐட்டம்ஸ் இல்லை இருக்குது. இதில் வந்து ஹெர்பல் சியாக்கா பவுடர் இருக்குது. ஓகே, காட்டுங்க என்ன மாதிரி நீங்கள் செய்கிறதா? இது நாங்களே தயாரிக்கிறது. இது வந்து சொடுக்கு, மற்றது இந்த தலை முடி உதிர்றது எல்லாத்துக்குமே எல்லாம் ஃபுல்லாக ஹேர்பல் தான். எல்லாமே ஹேர்பலாக தான் இருக்குது. மற்றது கேர் ஆயில் செய்யணும். கேர் ஆயில் செய்யணும். இளநரை, தலைமுடி உதிர்றது, தலைகடி அந்த அதுகளுக்கு எல்லாமே எல்லாம் இது எங்கள் எல்லா இடம் கொடுக்குறதா? ஆமாம். மற்றது இது வந்து ஃபேஸ் வாஷ் அண்ட் ஃபேஸ் மாஸ்க். ஃபேஸ் வாஷா? முகத்துக்கு ஃபேஸ் வாஷாயும் போட்டு கழுவு. என்ன இது ஒரு பவுடர் மாதிரி தானே இருக்குது? டெய்லி செய்யணும், டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி. அந்த முகப்பெரு, அந்த முகம், அந்த முகப்பெரு வந்து அடையாளங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். அதெல்லாம் இல்லாமல் போகும். கிளியர் ஆகும். ஆமாம், ஃபுல்லாக ஹெர்பல் தான். எங்கெங்கே ஏற்றுமதி யார் உங்களோட ப்ராடக்ட்? இது நாங்கள் இப்போ தான் தொடங்கி இருக்கிறோம். இப்போ தான் தொடங்கி இருக்கிறீங்க. ஆனால் அந்த நிறைய பேருக்கு அந்த முகப்பெரு அதுகள் எல்லாமே அந்த ரிமூவ் ஆகிருக்கு. ஓகே, எங்கே இருக்குது உங்களோட கடைகள்? கடையை நேரம் உங்களோட வீட்டை வச்சு செய்கிறீங்க. இதுதான் உங்களோட என்ன கான்டாக்ட் நம்பர்? சரி, வாழ்த்துக்கள். இதுலேயும் வந்து அந்த உள்ளூர் உற்பத்திகள் விற்கப்படுகின்றன. அதை பார்க்க தெரியும். மிளகாய்த்தூளில் இருந்து மூலிகை கோப்பி, சத்துமா அண்டெல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பெருத்துறவடை, லட்டு, கச்சான் எல்லாமே இருக்குது. இவங்க வந்து தயாரித்து நிறைய ஐட்டங்கள் வச்சுக்கிறாங்க. கேட்டு பார்க்கலாம் என்னென்ன. வணக்கம் அக்கா. என்னென்ன ஐட்டம் உங்களோட ஐட்டங்களை எங்களுக்கு சொல்லுங்கள். முதல் இருக்குது. நாங்கள் வீட்டில் செய்து தேங்காய் பால், சுத்தமான தேங்காய் பால் போட்டு நாங்கள் செய்தது. நாங்கள் சாப்பிட்றோம், வீட்டில் சாப்பிட்றாங்க. என்ன விலை விற்கிறீங்களா? 750 ரூபா. என்ன 50 ரூபா. இதில் நம்பர் இருக்குது. தேவையான சொல்லுங்கள், உங்களோட நம்பரையும் சொல்லுங்கள். 077 044 2214. மற்றது வந்து நாங்கள் கழுவி காய வச்சு கல் மண் நீக்கி வச்சுருக்கிறோம். இதில் உடனடியாக நீங்கள் பாவிக்கலாம். உடனடியாக என்ன தேவைக்கும் பாவிக்கலாம். எங்களோட ஊர் தான். உடனடியாக நீங்கள் போன உடனே ப்ரிப்பேர் பண்ணலாம். நார்மலாக தொதல் கிண்டுறதே பெரிய கஷ்டம். நாங்கள் கிண்டேக்க இப்படி கிணக்கு கிண்டேக்க என்ன மாதிரி நீங்கள் அதனால நாங்கள் கிண்டி கொடுக்குறோம். என்னென்ன இப்போ நீங்கள் செய்யுங்க? அது மிஷின் மாதிரி தான் வச்சுக்கிறீங்களா கையால் தான்? நாங்கள் கையால்
கையால் செய்கிறீங்க. ஓகே. மற்ற எள்ளு வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா வயது போனாங்களே கால் பிரச்சனைகள் அதுகள் எல்லாம் இருக்கும். கொஞ்சம் ஒர்க்கிங் உமன்ஸ் வேலைக்கு போகிற பொம்பளை பிள்ளைகள் கொஞ்சம் வயதானாக்களுக்கெல்லாம் தாங்கள் செய்து சாப்பிட மாட்டேன். எள்ளில் நிறைய சத்து இருக்குது. என்னென்னு சொன்னால் இதை நீங்கள் உடனே கொண்டு போனோடனே நீங்கள் உரலில் போட்டோ இல்லாட்டி கிரைண்டரில் போட்டோ பனங்கட்டி எல்லாம் சர்க்கரை போட்டு நீங்கள் உடனே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம். உடனே ப்ரிப்பேர் பண்ணி ஏன்னா எள்ளு சரியான சத்து என்னதுன்னா இப்போத்தைய ஆட்கள் வந்து அதெல்லாம் தெரியாமல் மழுங்கி கொண்டு போகுது. நாங்கள் இப்படி ஒன்றை செய்து கொடுக்கக்குள்ள இதை எல்லாரும் பாவிப்போம் நம்ம என்ன கொண்டு போய் மற்ற செய்து வைக்கிறப்பட நாங்கள் இப்படி செய்து வைக்க அதுக்காக தான் நான் கூடுதலாக அந்த யோசனை நான் செய்து கொடுத்தேன். மற்ற மோர் மிளகாய் எங்களோட ஊரில் வச்ச மிளகாய் மோரில் தான் வச்சேன். இது மோரில் தான் செய்ததை சாப்பிட்டு நீங்கள் கொண்டு போய் ஒரு 200 கிராம் 100 கிராம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தரம் அடிப்பீங்க தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மற்றது பேரிச்சம்பழம் டோபி இருக்குது. அதுலேயும் பேரிச்சம்பழம் மற்றது கச்சான் ரவை எல்லாம் மற்ற கருத்துரை வடை பாருங்க இருக்கட்டும் சொன்னால் இது நல்ல பருப்பெல்லாம் போட்டு செய்கிறது. எண்ணெய் பெருசாக இல்லை எண்ணெய் பிடிக்காமல் செய்து வச்சுருக்கோம். ஓகே. மற்ற தைப்பொங்கலுக்காக நாங்கள் பைட்டம் பருப்பு செய்து வச்சுருக்கோம். பைட்டம் பருப்பு நீங்கள் இது கடையில் எல்லாத்துக்கும் போகிறீங்களா? நாங்கள் இப்போ தான் என்ன சொல்லுங்க ஆரம்பிச்சிருக்கோம். இனிதான் நாங்கள் அதை டெவலப் பண்ணி போவோம். வாழ்த்துக்கள், உங்களுடைய வியாபாரம் வெற்றி பெறணும். அதே மாதிரி தும்மபுடாஸ் கடையும் வந்து இங்கே போட்டுருந்தாங்க. எல்லாருக்குமே வந்து இந்த தும்மபுடாஸ் சண்டை பிடிக்கும். அந்த கடையும் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே இந்த எள்ளுப்பாகு அது சம்மந்தமான கடைகள் போட்டுருக்கு. வணக்கம், என்னென்ன ஐட்டம்ஸ் நீங்கள் விற்கிறீங்க? ஐட்டம் உங்கள்கிட்ட இருக்குது? நல்லெண்ணெய் எள்ளுப்பாகு இருக்குது. எல்லாம் நீங்களாக செய்கிறது? நாங்களே செய்கிறது, கையால் அடிக்கிறது எள்ளுப்பாகு. இது என்ன இந்த ரெண்டு எள்ளுப்பாகும் வித்தியாசம்? இது வெள்ளை எள்ளில் செய்கிறது, இது கருப்பு எள்ளில் செய்கிறது. வெள்ளை எள்ளு கருப்பு என்ன? நல்லெண்ணெய் 1200. எல்லாம் இடங்களுக்கு மேற்கொண்டு செய்கிறீங்களா? கிட்ட இருந்தாலே வந்து வெடியில் போயிட்டேன். கேனில் 25 30 லிட்டர் அப்படி கொண்டு வரேன். ஓகே. அதே மாதிரி ஈவினிங் வந்து பீஸா கட்டும் இங்கே இதில் வரப்போகுது. அதே மாதிரி இதுலேயும் வந்து அந்த கடைகள் இன்னும் திறக்கப்படையில் விடியண்டபடியாக இன்னும் அந்த கடைகள் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இதில் இருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்னும் நேரம் செல்ல செல்ல இதுக்கான ஒழுங்கமைப்புகள் வித்தியாசமான முறையிலே நடைபெறும். சரி உறவுகளை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.